வணக்கம். கவி சௌமி கதை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். புத்தம் புது நாவல் ஒன்று நம்ம வாசிப்பில் கேட்கலாமா? கேட்க நீங்கள் தயாரா? இதோ நானும் கதை சொல்ல தயாராக இருக்கிறேன். காதல் மனது, இதுதான் ஸ்டோரியோட பேர். நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாமா? காதல் மனது அத்தியாயம் 1. கௌதம், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பட்டிக்காட்டில் என்னால் வந்து வாழ முடியாது. நான் என்னென்னமோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னோட கெரியர் என்ன ஆகிறது? நான் கல்யாணம் பண்ணினா அந்த நிமிஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல. எப்படி நீ இப்படி ஓகே பண்ணலாம்? என்னால் உன் தாத்தாவுக்காக எல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட வந்து இருக்க முடியாது. நான் பெரிய மாடல் ஆகணும், சினிமா நடிக்கணும், அதுதானே என்னோட கனவு. அந்த கனவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். இப்போ இல்லை, இன்னும் 5 வருஷத்துக்கு என்னால் கல்யாணத்தை பற்றி யோசிக்க கூட முடியாது. லிஷன் ஆசா, சொல்கிறத கொஞ்சம் கேளு. தாத்தா பிடிவாதமாக இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சா கட்டாயமாக அவங்களோட தான் தங்கணும்னு முடிவாக இருக்கிறார். ஐ லவ் யூ. நான் உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். என்னால் உன்னை மறக்க முடியாது. நீயும் நானும் எந்த மாதிரி பழகணும்னு உனக்கு நல்லா தெரியும். என்னை மறந்துட்டு உன்னால் போக முடியுமா சொல்லு. இதை பாருங்க, எனக்கு நீ முக்கியம்தான், நீ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் என்னோடய கரியர் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னை பற்றி எவ்வளவு கனவுகள் இருக்குது தெரியுமா? என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் என்ன அந்த அளவுக்கு நம்புகிறாங்க. நான் பெரிய ஆக்ட்ரஸ் ஆவேன், வெளிநாடுகளுக்கு சுற்றி பார்க்க போகலாம், அதுபோல் 1000 ஆசை வச்சுருக்குறாங்க. அது எல்லாம் நிறைவேற்றுறது என்னோடய கடமை. பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காத ஆஷா. நீ சொல்கிற அந்த வேலை அது நிரந்தரம் கிடையாது. அழகு இருக்கிறவரை தான் நீ என்றைக்கு கல்யாணமாகி செட்டில் ஆகிறதா இருக்கிற. ஏன் கல்யாணத்துக்கு பிறகு அந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணக்கூடாதா? சாரி கௌதம், அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு பிறகு நான் உன்னை சுற்றி தான் என்னோடய கவனம் போகும். என்னோடய கெரியர் கவனம் வரவே வராது. அது மட்டும் இல்லை, இங்கே கல்யாணம் பண்ண பொண்ணுங்களுக்கு மார்க்கெட்டே கிடையாது. இப்போதான் நிறைய ஆடிஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றா செட்டாகி வர்ற மாதிரி இருக்குது. நிஜமாக இந்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது கிளிக் ஆகும். நானும் பெரிய அளவில் வருவேன். ஸோ என்னால் இப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோடய முடிவு இதுதான். நீ உன் தாத்தா கிட்ட சொல்லி புரிய வை. நம்ம காதலை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறதானே. காதலை பற்றி சொல்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. தாத்தா அவசரப்படுறாரு. அவர் இருக்கும்போதே நான் நல்லபடியாக வாழ்கிறத பார்க்கணுமா. ஸோ வேறு வழி இல்லை, உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். நடக்காதுன்னு தெரிஞ்சும் நீயும் தைரியமாக சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறல்ல, உன்னை பாராட்டியே ஆகணும். நீ உன்னோட முடிவு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கணும். நான் சரின்னு சொல்லுவேன்னா இல்லையான்னு உனக்கு தெரியாதா? எனிவே, நாம் இப்போது இந்த நிமிஷம் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ, நான் என்னோட வழியை பார்த்துட்டு போகிறேன். நிச்சயமாக நம்ம நல்ல நண்பர்களாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எனக்காவது பார்த்தா ஹலோ ஹாய் பாய் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அதை தாண்டி ஐ எம் ஸோ சாரி, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. குட் பை. என்ன நீ மறந்துடு என்று சொல்லிவிட்டு எழுந்து வேகமாக சென்றாள். கௌதம் அமர்ந்திருந்தது கடற்கரை ஓரத்தில். நேரம் 8 மணி ஆகியிருந்தது. ஆஷா என்று அழைக்க திரும்பி எல்லாம் அவள் பார்க்கவில்லை. விறுவிறு என சென்றவள் தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டிருந்தாள். அப்படியே அந்த கடற்கரை மணலில் சாய்ந்து படுத்து விட்டான் கௌதம். வானத்து நட்சத்திரங்கள் எல்லாமே இவனை பார்த்து கேலி செய்து சிரிப்பது போல தோன்றியது. கௌதம் வளர்ந்து வரும் தொழிலதிபர். தற்போது 28 வயது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ஹோட்டலுக்கு சென்றபோதுதான் இவளை பார்த்தது. பார்த்த முதல் பார்வையிலேயே ஆஷா ஏதோ ஒரு வகையில் இவனை பாதிக்கச் செய்தாள். அவளுடைய அழகான தோற்றமா, நாகரிகமாக நடந்து கொண்டதா, ஏதோ ஒன்று இவனை அவளின் பால் ஈர்த்தது. இவனை சென்று அறிமுகம் செய்து கொண்டான். ஏனென்றால் அன்றைக்கு அந்த ஹோட்டலில் நடந்தது ஒரு பர்த்டே பார்ட்டி. ஆஷாவின் நண்பிக்கு பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்க எளிதாக இவன் சென்று பேசவும், ஏதோ அந்த பார்ட்டிக்கு வந்தவன் என்று அவளுமே இயல்பாக பேச்சு கொடுத்தாள். பிறகுதான் தெரிந்தது இவன் அந்த பார்ட்டிக்கு வரவில்லை என்று. ஆனாலுமே இவனிடம் பேசிய அந்த தருணம் அவளுக்கு பிடித்திருந்தது. இருவருமே முதல் சந்திப்பிலேயே ஃபோன் நம்பரை பரிமாறிக்கொண்டனர். அடுத்தடுத்த பேச்சு இயல்பாக நகர்ந்தது. ஆஷா அப்போதுதான் மாடலிங்கில் நுழைந்திருந்தாள். ஆன்லைனில் விற்பனை செய்கின்ற துணிக்கடை ஒன்றிற்கு விளம்பர மாடலாக புக்காகி இருந்தாள். பெரியதாக வருமானம் கிடையாது. ஆனால் இன்ஸ்டா, யூடியூப் என எல்லாவற்றிலுமே வளர துவங்கியிருந்த ஒரு பெண்.
எளிதாக இருவருமே பேசிக்கொள்ள முடிந்தது. அடுத்த 6 மாத காலம் முடிகையில் இருவருமே ஒருவரையொருவர் காதலிப்பதாக அன்பை பரிமாறிக்கொண்டனர். சில பல முத்தங்கள் கூட பரிமாறிக்கொள்ளப்பட்டது. ஆஷா நவநாகரிக பெண்ணாக இருந்தால் அவளுடைய கனவு ஆசை எல்லாம் பெரியதாக இருந்தது. கௌதமும் குறைந்தவன் எல்லாம் கிடையாது. கோடிக்கணக்கான சொத்திற்கு சொந்தக்காரன் தான். கேரளாவுக்கு அருகே பெரிய எஸ்டேட் இவனது தாத்தாவின் பெயரில் இருந்தது. ஒரே வாரிசு இவன்தான். தாத்தா தான் இவனை எடுத்து வளர்த்தது எல்லாமே. தொழிலென்று வரும்போது சென்னைக்கு இவன் மட்டும் இடம்பெயர்ந்து இருந்தான். ஈசிஆர் ரோட்டில் பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் இவனுடைய வீடு இருந்தது. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்றை துவங்கி நடத்தி கொண்டிருந்தான். இவனுக்கு கீழே கிட்டத்தட்ட 50 பேர் வேலை செய்தனர். நல்ல வருமானம் வந்தது. எப்போதுமே பிஸியாக சுற்றுபவன். புதிதாக ஆப்களை உருவாக்கி மக்களின் பயன்பாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, முன்னணி நிறுவனங்கள் பலவற்றிற்குமே டேட்டா வேலையை செய்து கொடுப்பது இவர்களுடைய நிறுவனம்தான். அடிக்கடி கிளையண்ட் மீட் என்று பெரிய ஹோட்டலுக்கு அடிக்கடி செல்பவன். அப்படி சென்றபோதுதான் ஒரு முறை ஆஷாவை பார்த்து ஆஷா சொல்லிவிட்டு சென்றதையே நினைத்து வானத்தை பார்த்தபடி படுத்திருந்தான். கடைசியாக தாத்தாவை சென்று பார்த்துவிட்டு வரும்போது அவர் கூறியது தெளிவாக இப்போதும் காதில் சொல்வது போல இருந்தது. இதை பாரு கௌதம், உனக்கு 28 வயசு ஆயிடுச்சு. நான் இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்ன சொல்கிற? பொண்ணு நானே பார்க்கட்டுமா, இல்லை உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்குதா? உனக்கு பிடிச்சிருக்குதுனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்குது. கல்யாணத்துக்கு பிறகு 1 வருஷம் வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். தாத்தா, வேலையெல்லாம் சென்னையில் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு இந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இதை பாருடா, நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இங்கே தான் இருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது என் கூட இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன் உன்னால் இருக்க முடியாதா? தாத்தா, அப்படி இல்லை தாத்தா, வேலையெல்லாம் அங்கே இருக்குல்ல, அதான் சொல்ல வந்தேன். ஏண்டா, நீ தான் சொல்லுவியே, நான் இல்லாட்டி கூட அங்கே எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும்னு. ஏன் இங்கே இருக்க முடியாதா? சரி தாத்தா, ஓகே, உங்கள் ஆசைப்படி 1 வருஷம் இருக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் ஐ ப்ராமிஸ், மாதத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாள் உங்கள் கூட இருக்க பார்க்குறேன். சரியா என்று சொல்ல அத்தனை சந்தோஷம் அவருக்கு. என் பேரனா என் பேரன்தான், எனக்கு தெரியும்டா நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. சொல்லு, எந்த மாதிரி பொண்ணு வேணும் உனக்கு? யாரையாவது பிடிச்சிருக்குதா, இல்லை நான் தான் பார்க்கணுமா? தாத்தா, ஆல்ரெடி எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. கல்யாணம் பண்ணினா அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்று வெட்கத்தோடு சொல்ல, அடடா, என் பேரனுக்கு கூட வெட்கம் வருதே. சொல்லும்போதே முகம் எப்படி இருக்குது பார்த்தியா? சரி சரி சொல்லு, அந்த பொண்ணு பேர் என்ன, என்ன பண்ணுறா என்று கேட்க ஆஷாவை பற்றிய ஒரு சில விவரங்களை கூறினான். என்னடா, நீ சொல்கிறத பார்த்தா சரியாக தெரியலையே. நீ என்னமோ விளம்பரத்தில் எல்லாம் வருவான்னு சொல்கிற. அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஏதாவது இருக்குதா, காட்டுறியா? தாத்தா, அவகிட்ட கேட்டதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான்னா நேரடியாகவே உங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன். ஃபோட்டோ எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் பேசி பழகி பாருங்கள் தாத்தா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னவோ சொல்கிற, சீக்கிரமாக சம்மதம் வாங்கிட்டு வந்து சேரு. ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க? இல்லைடா, போன வாரம்தான் உன்னோட ஜாதகத்தை நம்ம ஜோசியக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் தான் சொன்னார், இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நிறைய பிரச்சனை வரும், நிறைய போராட்டத்துக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னார். அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏற்கனவே வயசாகுதில்ல, அதனால தான் சொல்கிறேன் என்று சொல்ல, பிறகுதான் இவளிடம் வந்து பேசியது. கல்யாணம் என்று சொன்ன உடனேயே பிரேக்கப் சொல்லிவிட்டு வேகமாக புறப்பட்டிருந்தாள் ஆஷா. யோசனையோடு கடல்களின் அலையையே கண்விரித்து பார்த்து கொண்டிருந்தான். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. 11 மணியை தாண்டி விட்டது. எந்த இடத்திலும் இவனுக்கு பணத்திற்கோ வேறு எதுக்குமே குறைவு கிடையாது. திருமணம் என்று வரும்போது தாத்தா சொன்னது போலதான் நடக்கப் போகிறதோ யோசனையோடு கடலையே பார்த்து கொண்டிருக்க, அப்போது கடல் அலைகளுக்கு நடுவே ஒரு பெண் கடலில் உட்புறத்தை நோக்கி நடப்பது தெரிந்தது. முதலில் பெரியதாக இவனுக்கு தோன்றவில்லை. எதையோ சில நேரங்களில் வெறித்து பார்த்து கொண்டிருப்போமே, அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாத அளவிற்கு அதுபோலதான் இவன் பார்த்தது. அந்த பெண் மார்பளவிற்கு மேல் அலை உயர வரும்போதுதான் அந்த பெண் செய்ய போகின்ற காரியம் இவனுக்கு புரிந்தது. சற்றென தலையை உலுக்கியபடி தன்னை சுதாரித்து கொண்டவன், ஏ பொண்ணு, போகாத, அங்கே எங்கே போற? அலைக்குள்ளே போனால் அலை உள்ளே இழுத்துரும், செத்து போயிடுவேன் என்று சொன்னபடியே வேகமாக எழுந்து கடலை நோக்கி ஓடினான் கௌதம். அத்தியாயம் 2. அந்த பெண் சென்ற திசையை நோக்கி அலைகளுக்கு நடுவே ஓடினான் கௌதம்.
எங்கே இருக்கிற? ஏ பொண்ணு, எங்கே இருக்கிற என்று சொன்னவன் எந்த இடத்தில் கடைசியாக பார்த்தனோ அந்த இடத்தில் சென்று நிற்க, அங்கே எந்த பெண்ணும் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை. வேகமாக கடலில் மூழ்கி இங்குமங்கும் தேட யாரும் இருப்பதற்கான அடையாளமே இல்லை. ஒரு நிமிடம் இவனுக்கு சந்தேகம் வந்திருந்தது. நிஜமா பொண்ணுதானா, இல்லை ஏதாவது கனவா என்று யோசிக்க, உண்மை என்று மூளை எடுத்துரைக்க, மறுபடியும் இன்னமும் சில அடிகள் நகர்ந்து தேட, ஏதோ காலில் தட்டுப்படுவது போல தோன்றியது. சட்டென்று மூழ்கியவன் சற்று சிரமப்பட்டுதான் அவளை தூக்கி நிறுத்தியது. அப்போதே மயக்கத்திற்கு சென்றிருந்தால் அந்த பெண். மயங்கியபடியே அப்படியே தொய்ந்து விழ சட்டென தோளில் போட்டவன் கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மணலில் படுக்க வைத்து கன்னத்தை தட்ட எந்த அசைவுமே அந்த பெண்ணிடத்தில் இல்லை. தெளிவான நிர்மலமான முகம் பிறை நிலா வெளிச்சத்தில் பிரகாசமாக தெரிந்தது. கட்டியிருந்த சேலை சற்று நெகிழ்ந்திருக்க 2 நிமிடம் பார்த்தவன் மறுபடியும் கன்னத்தை லேசாக தட்டி கொடுத்தான். முழிச்சுக்கோ, கரைக்கு கொண்டு வந்தாச்சு, கண்ணை முழிச்சுக்கோ, மயங்கிடாதே என்று தட்ட எந்த ஒரு பிரதிபலிப்பும் அந்த பெண்ணிடத்தில் இல்லை. இங்கேயே இப்படியே விட்டு விட்டு செல்ல முடியாது. அருகில் போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் கொடுக்கலாம் என்றால் அங்கே கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நேரம்தான் விரயம். இந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். சற்று நேரம் யோசித்தபடியே மறுபடியும் அவளை தூக்கியவன் நேராக தன்னுடைய காரின் கதவை திறந்து பின்னிருக்கை கீழ் படுக்க வைத்தான். இன்னுமே அந்த பெண் மயக்கத்தில் தான் இருந்தால். அதிர்ச்சியினால் ஏற்பட்டதா அல்லது மூச்சு திணறலா, கடல் நீரை நிறைய குடித்து இருந்ததாலா தெரியவில்லை. யோசனையோடு பின்னிருக்கையை திருப்பி திருப்பி பார்த்தபடி காரை எடுத்து கொண்டு நகர்ந்தான். நேராக அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் அழைத்து செல்வது சற்று சிரமமாகத்தான் இருந்தது. தோளில் தாங்கியபடி இடுப்பில் கை வைத்து தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றான். அவளை அங்கிருந்த சோபாவில் படுக்க வைத்தவன் முகத்தில் நீர் தெளிக்க எந்த அசைவும் இல்லை. நீரும் கூட நிறைய குடித்தது போல தெரியவில்லை. வேகமாக அங்கே இருந்த வேலைக்கார பெண்மணியை அழைத்தான். புவனாம்மா, இங்கே கொஞ்சம் வாங்க, இந்த பொண்ணை என்னன்னு பாருங்க என்று சொல்ல வேகமாக வந்தார். யார் தம்பி இது? என்ன ஆச்சுது? ஏன் இப்படி மயங்கி இருக்குது என்று சொன்னபடியே அருகே வர, அது ஒரு பெரிய கதை, அப்புறமா நான் சொல்கிறேன். முதல்ல இந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுங்க. நான் அதுக்குள்ளே டாக்டருக்கு அழைச்சி சொல்லிடுறேன். தம்பி, இந்த ஹாலில் எப்படி என்னோட ரூமில் படுக்க வையுங்க என்று கேட்க, சரி என்றவன் மறுபடியும் அவளை தூக்கி கொண்டு புவனா அம்மா என்று அழைத்தவரின் ரூமில் படுக்க வைத்தான். சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் டாக்டர் வந்துடுவாங்க என்று சொன்னவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் டாக்டர் அங்கே வந்திருந்தார். இவளை செக் செய்து பார்த்துவிட்டு, பெருசாக ஒன்றும் இல்லை, தண்ணியெல்லாம் குடித்த மாதிரி தெரியல, அதிர்ச்சியில் ஏற்பட்ட மயக்கம்தான் என்றவர் அதற்குடைய மருந்து மாத்திரைகளை கொடுத்துவிட்டு ஊசியை போட்டுவிட்டு சென்றார். அநேகமாக தூக்கத்துக்கு போனாலும் போயிடும், பார்த்துக்கோங்க, கண் விழிச்ச பிறகு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, வரேன் என்று சொல்லிவிட்டு நகர, கௌதமுமே உடைமாற்றி கொண்டுதான் அங்கிருந்த ஹாலில் அமர்ந்திருந்தது. தயங்கியபடியே புவனா அவனுக்கு அருகே வந்தார். என்னம்மா, ஏதாவது கேட்கணுமா என்று சொல்ல, நான் என்ன கேட்க போகிறேன் தம்பி, தப்பாக நீ எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சுது இந்த பொண்ணுக்கு? பார்க்க அவ்வளவு அழகா லட்சணமாக மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா, என்ன நடந்தது என்று கேட்க, யாருக்கு தெரியும், காலையில் கண் விழிச்சாதான் தெரியும். அந்த பொண்ணு பேரோ வேற எந்த தகவலுமே தெரியாது. அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. கடலில் விழப்போனா, சரியாக காப்பாற்றி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ மயக்கத்தில் இருக்கிறா. காலையில் எழுந்தாதான் ஏன்னா எதுன்னு கேட்கணும் என்று சொல்ல, தம்பி, முகத்தை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது, ஆனால் தப்பான பொண்ணாக இருக்க போகுது. புரியலை நீங்கள் சொல்கிறது. ஏதாவது திருடுற பொண்ணாக இருக்க போகுது. நம்ம பாட்டுக்கு தூங்கும்போது எதையாவது எடுத்துட்டு ஓடிட்டா என்று சொல்ல சிரிக்க ஆரம்பித்தான். வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போகணும்னு போன பொண்ணுமா, நான் கவனிக்கலைன்னா அந்த பொண்ணு இறந்துருப்பா. அந்த பொண்ணு போனதை கடைசி நிமிஷம்தான் கவனித்தேன். காப்பாற்றணும்னு உள்ளே போகும்போது அந்த பொண்ணு எங்கே இருக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. தேடி பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ தப்பாக யோசிக்காதீங்க, நாளைக்கு காலையில் என்னென்னு விசாரிச்சுக்கலாம் என்று சொல்ல, சரி தம்பி, சரி, நான் போய் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். இவனை சிறு வயதிலிருந்து எடுத்து வளர்த்தவர். இவன் தாத்தாவிடம் சென்னையில் பிஸ்னஸ் துவங்க போகிறேன் என்று சொன்னபோது கூடவே அனுப்பி வைத்தது இவரைத்தான். சாப்பாட்டுக்கு மற்ற வேலைகளுக்கு ஆள் வேணுமில்ல, கூடவே புவனம்மாவை வச்சுக்கோ, அவங்க உனக்கு உதவியாக இருப்பாங்க என்று சொல்ல, என்ன தாத்தா, உங்கள் பேரனை நீங்களே நம்பலை அப்படித்தானே? உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குதுடா, ஆனால் உன்னோட ஹெல்த்தையும் பற்றி நான் யோசிக்கணும்ல. வேலைன்னு வந்துட்டால் நீ சரியாக சாப்பிடக்கூட மாட்டேன். சரியான நேரத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல.
எல்லா நேரமும் நான் உன் கூடவா இருக்க முடியும்? நான் இருக்கிறது இங்கே. இந்த எஸ்டேட் இந்த வேலை செய்கிறவங்க கவனிக்க தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். அதனால் இங்கே விட்டுட்டு உன் கூட வந்து இருக்கவும் முடியாது. அப்படியே வந்தாலும் கூட அந்த ஊர் எனக்கு செட் ஆகாது. புரியுதா என்று சொல்ல, சரி தாத்தா என்று விட்டு தான் இவரை அழைத்து வந்தது. புவனா நேராக உள்ளே சென்றவர் அந்த பெண்ணிற்கு சற்று நகர்ந்து ஓரமாக படுத்துக்கொண்டார். பெண்ணின் முகத்தை பார்க்க மனது ஆறவில்லை இவருக்கு. எவ்வளவு அழகா இருக்கிறா! என்ன பிரச்சனையா இருக்கும்? எதுக்காக வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கணும்? ஏதேதோ யோசனையோடு அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தார். அவளுமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். இடையே எழுந்திருக்கவே இல்லை. எத்தனையோ நாட்கள் தூங்காதவள் போல மொத்தமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இது புவனாவிற்கே ஆச்சரியமாக இருந்தது. இடையே ஒரு முறை கௌதம் அறைக்கு வந்து விசாரித்து விட்டு சென்றிருந்தான். என்னம்மா, கண்ணு முழிக்கிற மாதிரி ஏதாவது தெரியுதா? இல்லை தம்பி, அடிச்சு போட்ட மாதிரி இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்குது. பாவம், எத்தனை நாள் தூங்கலையோ தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு பொண்ணு உயிரை விட்டு விடணும்னு முடிவு பண்ணுறான்னா எந்த அளவுக்கு பிரச்சனையில் இருப்பா நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன பெரிய கஷ்டம் வந்திருக்கும்? புரியவே இல்லை. காலையில் எந்திரிக்கட்டும், கேட்டுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். வழக்கம் போலவே விடியற்காலை எழுந்தவன் அப்பார்ட்மெண்ட்டிற்கு கீழே வந்து அங்கிருந்த தோட்டத்தில் ஜாக்கிங்கை முடித்துவிட்டு பால் பாக்கெட் வாங்கி கொண்டு வந்தான். அறைக்கு வருகையில் புவனம்மா மும்பரமாக சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அம்மா, காஃபி வச்சு கொடுங்க என்று சொல்ல சரி என வாங்கியவர் அதற்கான வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அந்த பொண்ணு முழிச்சுதா இல்லையா என்று கேட்க, முழிக்கிற நேரம்தான் நினைக்கிறேன் என்று சொன்னவர் காஃபி போடவும் அந்த பெண்ணை எழுப்பி கொடுக்குறேன் என்று சொல்ல, இல்லை, நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் கவனிங்க என்று சொல்ல, துணி எடுத்து காய போடணும், பால்கனியில் போய் போட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே அந்த பொண்ணு எழுந்தா பேசி முடிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். காஃபியை எடுத்துக்கொண்டு நேராக அறைக்குள் நுழைந்தான் கௌதம். அத்தியாயம் 3. இவன் அங்கே நுழைந்து காஃபி கோப்பையை வைக்கும்போதுதான் மெல்ல அசைய ஆரம்பித்திருந்தாள். அவளையே பார்த்தபடி எதிரே ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்து இருக்க சட்டென இழந்தவள் முதலில் சுற்றிலும் வேகமாக பார்த்தாள். என்ன, நான் எங்கே இருக்கிறேன், யார் காப்பாத்தினதுன்னு கேட்க போறியா? எந்திரிச்சாச்சா? இப்படியா தூங்குவேன்? யார் நீங்கள்? நான் இப்போது எங்கே இருக்கிறேன்? பரவாயில்ல, கொஸ்டின் மாற்றி கேட்காம கரெக்டாக கேட்டுட்டேன். இந்தா, முதல்ல இந்த காஃபியை குடி என்று நீட்ட வாங்காமல் அவனின் முகத்தை பார்த்தாள். என்ன யோசிக்கிற? குடிக்க வேண்டியது தானே? இல்லை, நீங்கள் யார், நான் எப்படி இங்கே வந்தேன் அதை சொல்லுங்கள். ஆமாம், நீ கடைசியாக எங்கே போன? அது வந்து என்றவள் அப்படியே நிறுத்த, தற்கொலை பண்ணிக்கலான்னு கடலுக்குள்ளே போனேன், கரெக்டா? அங்கிருந்து தான் உன்னை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். என்னை எதுக்காக காப்பாற்றினீங்க என்று வேகமாக கேட்க, இங்கே பாரு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எதுக்காக தற்கொலை பண்ணிக்க போனேன் அந்த கேள்வியை கேட்க அப்போதுதான் தன்னை பார்த்தாள். வேகமாக சட்டென போர்வையை இழுத்து பொருத்தியவள், இது இந்த ட்ரெஸ் யார் மாற்றி விட்டாய் என்று வேகமாக கேட்க, சரிதான், இங்கே நான் தான் இருக்கிறேன், அப்போ வேற யார் மாற்றி விடுவாங்க? நான் தான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஐயோ என்று பதறியபடி அவனை பார்க்க, என்ன ஐயோ? செத்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? கடல் அலையில் இறந்து கரை ஒதுங்கினா அந்த உடம்பு எந்த மாதிரி இருக்குன்னு நீ பார்த்துருக்கிறியா? நீ கட்டியிருக்கிற சேலையிலேருந்து பாதி துணி எங்கே போயிருக்கும்னே தெரியாது. அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. சரி, அதுதான் பரவாயில்ல, போய் சேர்ந்துட்டேன். உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டால் கூட அங்கேயும் தானே அத்தனை பேரும். ஐயோ, மேலே சொல்லாதீங்க, எனக்கு யார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டா அதுதான் நான் கேட்டேன். இவ்வளோ பதற, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடாது, நான் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதுக்கு என்ன இப்போது? உன்னை எல்லாம் உயிரை காப்பாற்றுறதே பெருசு, இதில் நீ வேற கேட்டுக்கிட்டு இருக்கிற. யார் துணியை போட்டு விட்டா என்ன? முதல்ல காஃபியை குடி, நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லு. வேகமாக காஃபியை குடித்து முடித்தாள். இப்போ சொல்லு, உன்னோட பேர் என்ன? அனு. பேர் நல்லா தான் இருக்குது, எதுக்காக கடலுக்குள்ளே போனேன்? அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? அதுவும் உயிரை விடுற அளவுக்கு என்று சொல்ல சட்டென்று கண்கள் கலங்கி கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. எதுக்காக அலற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் போதும். எதுக்காக சாக போனேன்னு கேட்டேன். எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, அதனால தான் சாகிறதுக்கு முடிவெடுத்தேன். ஏன் பிடிக்காமல் போகுது? நீ தீ நகருக்குள்ளே போயிருக்கிறியா? இல்லை அப்படியே மெரினா பீச் பக்கமெல்லாம் போய் வேடிக்கை பார்த்துருக்குறியா? பார்த்துருக்குறேன். என்ன பார்த்த? அங்கே எத்தனை பேர் கை கால் ஊனமானவங்க வேலை செஞ்சு உயிர் வாழ்கிறாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மோட்டிவேஷன் வரலையா? அவங்களையே இந்த பூமியில் வாழும்போது உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை?
நல்லா தானே இருக்கிற? ஏன் அம்மா அப்பா இல்லையா? இல்லை உனக்கு பிடிக்காத ஏதாவது பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? சாகிறதுக்கு ரீசன் வேணுமில்ல? இல்லை நீ யார்கிட்டயாவது ஏமாந்துட்டியா? ஐ மீன் பணம் ஏமாந்துட்டியா கேட்குறேன்ல. அப்படி இல்லையோ ஒருவேளை காதல் தோல்வியா? உன்னோட அம்மா அப்பா யாராவது வயசானவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அதனால் வீட்டை விட்டு வந்தியா? இவனோ காரணங்களை வரிசைப்படுத்த கண்களில் நீர் கோர்த்து கண்ணீர் வழிய அமைதியாக அமர்ந்திருந்தாள். இங்கே பாரு, நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லு என்று சொல்ல, நான் ஒருத்தரை உயிருக்குயிராக காதலிச்சேன். வாவ், இன்ட்ரெஸ்டிங். என்ன ஆச்சு? காதல் புட்டுக்குச்சா? உன்னை விட்டுட்டு ஓடிட்டானா? இல்லை நீ அவனை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? எதுக்காக இத்தனை கேள்வி கேட்குறீங்க? அவர் இப்போ இங்கே இல்லை, வெளிநாட்டில் வேலை கிடச்சி அவர் அங்கேயே போயிட்டாரு. சரி, அதுக்கு எதுக்காக நீ தற்கொலை வரைக்கும் போகணும்? ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பையனுக்கு வேற யாராவது பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. பின்ன வேற என்ன? வீட்டில் என்னோட அப்பாவும் சித்தியும் சேர்ந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடிவு பண்ணிட்டாங்க. கதை ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஒருத்தனை காதலிச்ச, இங்கே இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பேசிட்டாங்க. அதனால தான் நீ சாகிறதுக்கு முடிவு பண்ணினியா? என்ன தான் நடந்துச்சு சொல்லு. வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை நல்லவன் கிடையாது. அவன் பக்கா ரவுடி. அவன் பேரில் எக்கச்சக்கமான போலீஸ் கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, திருட்டு வழக்கு கூட இருக்குது. அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருந்தது. எனக்கு பிடிக்கலைன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. சரி, உன்னோட காதலன் அதுதான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனானே, அவன் என்ன ஆச்சு? அது அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் பேச்சே சரியில்லை சொன்னவள் மேலும் மலை. சரியில்லைனா என்ன சொல்லு என்று கேட்க, அவரோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சான். அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணா பார்த்து அவர் கல்யாணம் பண்ணிக்குவாராம். நீ எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி பேசினார். என்னால் நிச்சயமாக இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவரும் ஏமாற்றிட்டாருங்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல. எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு தான் கடலுக்குள்ளே விழுந்தேன். என்ன எதுக்காக நீங்கள் காப்பாற்றுனீங்க? அப்படியே விட்டுருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம்ல. பரவாயில்ல, உன் கதை நல்லா தான் இருக்குது. காதலிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நினச்சது இன்னொருத்தனுக்கு. ரெண்டுமே பிடிக்கலைன்னா நீ சாக துணிஞ்சிட்ட. வெரி குட். இப்போது என்ன தான் முடிவு பண்ணலான்னு இருக்கிற? எனக்கு தெரியல, என்னால் திரும்ப வீட்டுக்கு போக முடியாது. அப்படின்னா வீட்டுக்கு போனால் என்னை அடைச்சி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த ரவுடிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க. என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம் என்ன தான் செய்யலான்னு இருக்கிற? கடல்லேருந்து தானே நீங்கள் காப்பாற்றினீங்க. சாகிறதுக்கு வேறு இடமா இல்லை. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்குது உன் பேச்சு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் இருந்திருக்கு, அதனால் நீ தப்பிச்சிட்ட. இந்த கடற்கரை ஓரத்தில் எல்லாம் பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணி வீசிட்டு போகிற கதையெல்லாம் உனக்கு தெரியாதா? எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி சுற்றினா தேவையில்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்குவ. சரி, இனி என்ன பண்ணலான்னு இருக்கிற? எனக்கு தெரியல. பேசாமல் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார். என்ன உதவி செய்யணும் சொல்லு. கொஞ்சம் பணம் கடன் கிடைக்குமா? கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடுவேன். இந்த அறிவு ஏன் நேற்று இல்லை? ஏன்னா நேற்று வரைக்கும் என்கிட்ட 10 பைசா கூட இல்லை. என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீங்க. ஏதோ இந்த உதவி செய்வீங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஆக என்கிட்ட காசு வாங்கிட்டு எங்கே போவ? நீ போகிற இடம் உனக்கு பாதுகாப்பாக இருக்குமா? எனக்கு தெரியல. ஆனால் நான் எங்கேயாவது போய் ஆகணும். இங்கே இருந்தால் எனக்கு பிரச்சனை தான். நிச்சயமாக நான் மாட்டிக்குவேன். இப்போவே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, நீ இருந்த இடம் எது என்று கேட்க இவள் கூறினாள். சொன்ன பெயரை கேட்டதுமே நெற்றியை சுருக்கினான். அந்த குப்பத்து ஏரியாவா? அதனால தான் இத்தனை பிரச்சனை போல இருக்குது. சரி, நான் உனக்கு உதவுறதாகவே வச்சுக்கலாம். ஒரே ஒரு கேள்விதான். நீ எத்தனை நாளைக்கு ஊராக ஓடிக்கிட்டு இருப்ப? என்றைக்குனாலும் தைரியமாக நீ தானே இருக்கணும். பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடு. இந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் ஒரு ரவுடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு. அது உனக்கு சேஃப்டி. என்ன சொல்கிற? அதுக்கு பிறகு எனக்கு இப்போது இந்த நிமிஷம் தங்குறதுக்கு கூட இடம் கிடையாது என்று சொல்லி கண்கள் கலங்க சரியாக புவனாவும் உள்ளே வந்திருந்தார். என்ன தம்பி, பேசிட்டீங்களா என்று கேட்கவுமே அவரை பார்க்கவும் தான் இவளுக்கு முகம் சற்று தெளிந்தது. சுருக்கமாக பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொண்டவர், தம்பி பார்க்க பாவமாக இருக்குது. பேசாமல் நம்ம ஐயா கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லலாமா? அங்கே பத்திரமா இருக்கும்ல. இந்த பொண்ணுக்கு பிரச்சனை வராது.
நம்ம தோட்டத்திலையும் வெளியாட்கள் யாரும் வரமாட்டாங்களே என்று சொல்ல இவளோ புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். புவனம்மா சட்டுன்னு இப்படி சொன்னா எப்படி? இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க வேணாமா? விசாரிச்சு சொல்கிறேன். உண்மையா இருந்தால் மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். இங்கே பாரு, இந்த வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் நீ இங்கே தங்கிக்கலாம். ஆஃபீஸ் போயிட்டு வந்து உனக்கு என்ன பண்ணலான்னு நான் முடிவு பண்ணுறேன். புவனம்மா கூட இருந்துக்கோ. அப்புறமா முக்கியமான விஷயம், அங்கே தான் சாக போனேன். மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணுறேன்னு எங்களை பிரச்சனையில் சிக்க வச்சிடாத. உன்னை காப்பாற்றினதுக்கு அது போல் ஏதாவது செஞ்சு வச்சிடாத. அப்புறமா நாங்கள் தான் பிரச்சனையில் சிக்குவோம். சரி புவனம்மா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான்.